அசவசம பணம் தொடர்பாக அனுப்பப்பட்டுள்ள SMS. வணக்கம் நண்பர்களே. இலங்கையில் வறுமை கோட்டிற்கு கீழுள்ள மக்களுக்காக வழங்கப்பட்டு வரும் அசவசம நலத்திட்டம் குறித்து ஒரு மிக முக்கியமான செய்தி வெளியாகி இருக்கின்றது. தகுதியிருந்தும் சுமார் 16,800 பேருக்கு இன்னும் பணம் போய் சேரவில்லை. அது ஏன், விடுபட்ட பணத்தை எப்படி வாங்குறது என்பது பற்றி இன்று விரிவாக பார்க்க போகிறோம். கடைசி வரை இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னு சொல்லி சொன்னால் இது உங்களோட வாழ்வாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயமாக இருக்கின்றது. நலன்புரி நன்மைகள் சபை சமீபத்தில் நடத்திய ஆய்வில் ஒரு அதிர்ச்சிகரமான உண்மை தெரிய வந்திருக்கின்றது. அசவசம திட்டத்தில் தேர்வு செய்யப்படும் சுமார் 16,800 பேர் இன்னும் அதற்கான வங்கி கணக்கை ஆரம்பிக்கல. இதில் சோகம் என்னன்னு சொல்லி சொன்னால், வறுமையில் வாடும் பலருக்கு தாங்க இந்த சலுகைக்கு தகுதியானவர்கள் என்பதே இன்னும் தெரியவில்லை. குறிப்பாக நுவரெலியா மாவட்டத்தில் கிட்டத்தட்ட 2,700 பேரும், ரட்னபுரம் மாவட்டத்தில் பெரும் எண்ணிக்கையிலான மக்கள் விடுபட்டிருக்கிறாங்க. நோர்வுட் போன்ற தோட்ட பகுதிகளில் மட்டும் 1000 பேர் வரை இன்னும் வங்கி கணக்கு இல்லாமல் இருக்காங்க. ஏன் இவ்வளவு பேர் கணக்கு ஆரம்பிக்கவில்லை? இதற்கு பல காரணங்கள் சொல்லப்படுகின்றது. அதில் முதலாவதாக தகவல் சென்றடையாமை. பலருக்கு தங்களுக்கு குறுஞ்செய்தி, அதாவது SMS புரியவில்லை அல்லது கடிதம் கிடைக்கவில்லை என்பது முதல் காரணமாக இருக்கின்றது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் வங்கி நடைமுறைகள். அரசு வங்கிகளில் கணக்கு ஆரம்பிக்க தேவையான ஆவணங்கள் இல்லாமை. மூன்றாவது பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அறியாமை. அசவசம என்ற பெயரிலேயே தனியாக கணக்கு ஆரம்பிக்க வேண்டும் என்பது பலருக்கு தெரியவில்லை. இங்கே தான் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கிறது. அரசு ஒரு சலுகையை அறிவிச்சிருக்காங்க. கடந்த ஆண்டு 2025ஆம் ஆண்டு ஜூலை மாதம் முதல் இந்த ஆண்டு பிப்ரவரி வரை என மொத்தம் 8 மாத காலத்துக்குள்ளே உங்களுக்கு வரவேண்டிய நிலுவைப் பணம் வங்கியில் வைப்பில் செய்யப்பட்டுள்ளது. நீங்கள் மார்ச் மாதத்துக்குள்ளே உங்களோட வங்கி கணக்கு ஆரம்பித்து அதன் அதிகாரிகளிடம் உறுதிப்படுத்தினால் அந்த 8 மாத பணமும் உங்களுக்கு ஒரே அடியாக உங்களுக்கு கிடைக்கும். சரியா? ஒருவேளை நீங்கள் மார்ச் மாதத்தையும் தவற விட்டீங்கன்னு சொல்லி சொன்னால் அந்த பணம் மீண்டும் அரசாங்கத்திற்கே சென்றுவிடும் அபாயம் இருக்கின்றது. சரி, இப்போது நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி சொன்னால், பட்டியலை சரிபார்க்கவும். உங்கள் பிரதேச செயலகத்தில் ஒட்டப்பட்டுள்ள பெயர் பட்டியலில் உங்கள் பெயர் இருக்கிறதா என்று பார்க்கணும். ரெண்டாவது அரசு வங்கிக்கு செல்லவும். இலங்கை வங்கி, BOC, மக்கள் வங்கி, அதாவது பீப்புள்ஸ் பேங்க் அல்லது தேசிய சேமிப்பு வங்கி ஆகிய ஏதாவது ஒரு அரசு வங்கிக்கு செல்லுங்கள். அசவசம கணக்கு சாதாரண கணக்காக இல்லாமல் அசவசம கொடுப்பனவுக்கான கணக்கு என்று கூறி தொடங்குங்க. அடுத்தது என்னென்னு சொல்லிச்சுன்னா உறுதிப்படுத்தல். கணக்கு ஆரம்பித்ததும் அந்த விவரங்களை உங்களுடைய கிராம அலுவலகர் அல்லது பிரதேச செயலகத்தில் தெரியப்படுத்துங்க. நண்பர்களே, இது வெறும் செய்தி அல்ல, பல குடும்பங்களின் பசியை தீர்க்கும் விஷயம். இந்த வீடியோவை பார்க்குறவங்க தயவு செஞ்சு உங்களோட பகுதியில் உள்ள முதியவர்கள் அல்லது படிக்க தெரியாதவர்கள்ட்ட இது பற்றி பேசுங்க. யாருக்காவது 8 மாத பணம் கிடைக்க நீங்கள் ஒரு கருவியாக இருக்கலாம். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.